ஷர்மிளா வணக்கம். ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் என்பது முடியாத கதையாக தொடர்ந்து கொண்டே போவது உலக அளவில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்துவதை பார்க்கின்றோம். மேற்காசிய நாடான ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான அமைதி ஒப்பந்தம் அமலில் உள்ளது. தற்போது தற்காலிக போர் நிறுத்தம் இருக்கின்றது. அமைதி ஒப்பந்தம் அமலில் உள்ளது. நிரந்தர போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை தீவிரமாக நடக்க இருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையில்தான் ஈரான் மற்றும் ஓமனை ஒட்டியிருக்கக்கூடிய ஹோர்முஸ் ஜலசந்தியில் கச்சா எண்ணெய் உள்ளிட்ட வணிக கப்பல்கள் அனுமதிப்பது தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே மோதல் உள்ளது. அதாவது அமைதி ஒப்பந்தம் அமலில் இருந்தாலும் கூட ஹோர்முஸ் ஜலசந்தியில் கப்பல்களை அனுமதிப்பது தொடர்பாக இன்னும் முரண்தான் ஏற்பட்டு வருகின்றது அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு இடையே. அறிவிக்கப்பட்ட பாதை, ஈரான் ஒரு பாதை அறிவித்திருக்கிறார்கள். அந்த பாதை வழியாக மட்டும்தான் வணிக கப்பல்கள் செல்லலாம் என ஈரான் சொல்லியிருக்கிறது. அதை மீறி வரக்கூடிய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இதுதான் தற்போது மீண்டும் பிரச்சனைக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. அப்படி நடைபெற்ற ஒரு தாக்குதல் தான் தற்போது பூதாகரமாக மாறி இருக்கின்றது. அதாவது ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் அனுமதித்த இடத்தை தாண்டி வேறு இடத்தில் அந்த பாதையை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டி 3 வர்த்தக கப்பல்கள் ஈரானால் தாக்கப்பட்டிருப்பது அமெரிக்கா கண்டித்திருக்கிறார்கள். அந்த நாட்டின் மீது, ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல்களை தொடங்கி இருப்பதால் சர்வதேச அளவில் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் மீண்டும் போர் ஏற்படக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கிறது. 10 நாட்களுக்கு முன்பு அமெரிக்கா நடத்திய முந்தைய தாக்குதல்களை விட நேற்று நடந்த அந்த தாக்குதல் என்பது மிகப்பெரிய அளவிலும் அதிக ஆற்றல் கொடுத்து அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு பதற்றமான சூழல் திரும்பிவிட்டது உலக நாடுகள் மத்தியில் அதிருப்தியும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது ஹோர்முஸ் நீரிணையில் 3 எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்கா ஈரான் மீது ஒரு புதிய தாக்குதலை நடத்தினார்கள். அதாவது ஈரானுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள், கடலோர ரேடார் தளங்கள், கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகள் உள்ளிட்ட ஹோர்முஸ் பகுதிகளுக்குள்ளும் அருகிலும் ஈரானுடைய மிக முக்கியமான கட்டமைப்பு மீதும், குறிப்பாக 60 IRGC சிறிய படகுகள் உள்பட 80க்கும் மேற்பட்ட இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் அண்டை நாடுகள் அங்கு இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதனால் கிட்டத்தட்ட போர் நிரந்தரமாக முடிவுக்கு வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட உலக நாடுகளுக்கும் ஈரான் மக்களுக்கும் அமெரிக்க மக்களுக்கும் இது மீண்டும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இதன் காரணமாக உலக அளவில் கச்சா எண்ணெய் போக்குவரத்திற்கு மிக முக்கிய வழித்தடமாக திகழக்கூடிய ஹோர்முஸ் நீரிணையில் ஒரே நாளில் 3 எண்ணெய் கப்பல்கள் மீது அடுத்தடுத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டதை கண்டித்துதான் இந்த அமெரிக்காவின் தாக்குதலும் அதற்கு பதிலடியாக ஈரானுடைய தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. அதாவது ஈரான் போர் நிறுத்தத்தை மீறியதால் சக்தி வாய்ந்த ராணுவ தாக்குதலை தொடங்கியிருப்பதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறார்கள். நள்ளிரவு நடத்தப்பட்ட அமெரிக்க தாக்குதலும் பெரும்பாலான பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளை குறிவைக்கப்பட்டதாக ஈரான் குற்றம் சாட்டுகிறது. ஆனால் அமெரிக்காவும் ஈரானை இந்த குற்றச்சாட்டை மறுக்கிறார்கள். நாங்கள் ஈரானுடைய ராணுவ கட்டமைப்புகளை குறிவைத்து மட்டும்தான் தாக்குதல் நடத்துவோம் என்று அமெரிக்கா கூறுகிறார்கள். அமெரிக்காவின் தாக்குதலை கண்டித்து ஈரான் அமெரிக்காவின் ராணுவ நிலைகளை குறிவைத்து அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். இப்படியாக இந்த தாக்குதல் என்பது மீண்டும் உச்சகட்ட பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது 2 மிக முக்கியமான தாக்கங்கள் ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது ஈரான் தரப்பில் மற்றும் ஒரு குற்றச்சாட்டும் சுமத்துகிறார்கள். அதாவது ஈரானில் மறைந்த உயரிய தலைவர் அயதுல்லா அலி கமேனியுடைய இறுதிச் சடங்குக்கு இடையூறு விளைவிக்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டமிடுகிறார்கள். அதற்காக தான் இது போன்ற தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் என்றும் கூட ஈரான் தரப்பில் குற்றம் சாட்டுகிறார்கள். அந்த இறுதிச் சடங்கில் மக்கள் பங்கேற்பதை பார்க்கும்போது அதை கண்டு அமெரிக்கா அச்சம் கொள்கிறது, நடுங்குகிறது என்ற குற்றச்சாட்டையும் ஈரான் முன்வைத்திருக்கிறார்கள். அயதுல்லா அலி கமேனியுடைய இறுதிச் சடங்குக்கு இடையூறு விளைவிக்க திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் பெருந்திரளான மக்கள் கூட்டத்தையும் சர்வதேச விருந்தினர்களுடைய வருகையும் பார்த்த பிறகுதான் அமெரிக்கா மிகப்பெரிய இடையூறு ஏற்படுத்த திட்டமிட்டு அதிலிருந்து பின்வாங்கி இருக்கிறார்கள். அதனுடைய ஒரு கோபத்தின் காரணமாக தான் இது போன்ற திட்டமிட்டு அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று ஈரான் குற்றம் சாட்டுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த நிகழ்வு என்பது பல்வேறு நாடுகளுக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து ஈரானுடைய உயரிய தலைவர் அயதுல்லா அலி கமேனியுடைய இறுதிச் சடங்கில் பங்கேற்க விடாமல் அமெரிக்கா தடுத்து விட்டதாக கூட ஈரான் குற்றம் சாட்டுகிறார்கள். இப்படியாக இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட இது உலக அளவில் மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக மாறி இருக்கின்றது. காரணம் கச்சா எண்ணெய். சர்வதேச அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள ஹோர்முஸ் நீரிணை கப்பல் தாக்குதலை தொடர்ந்து ஈரானுடைய கச்சா எண்ணெய் விற்பனைக்காக வழங்கப்பட்டிருந்த தற்காலிக உரிமத்தை அமெரிக்கா உடனடியாக ரத்து செய்து விட்டார்கள்.
இந்த நடவடிக்கை மூலமாக ஈரானின் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயுடைய விற்பனை செய்வதில் பெரும் சிக்கல் ஏற்படும். இது அந்த நாட்டின், அதாவது ஈரானுடைய வருவாய் பெருமளவில் பாதிக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் கருதுகிறார்கள். சர்வதேச வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதலை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும், கடல் வழி போக்குவரத்திற்கு அச்சுறுத்தல் விளைவித்தால் மேலும் கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கப்படும் என்றும் அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த தாக்குதல் காரணமாக ஓரளவுக்கு நிலைமை சீரடைந்து வந்த நிலையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு கட்டுக்குள் வந்த நிலையில் மீண்டும் 3% கச்சா எண்ணெய் விலை உயர தொடங்கியிருக்கிறது. கடல் வழி போக்குவரத்திற்கு அச்சுறுத்தல் விளைவித்ததால் மேலும் கடுமையான பொருளாதார தடைகள் ஏற்படக்கூடிய நிலையில் இந்த நிகழ்வு சென்று கொண்டிருப்பதும், கச்சா எண்ணெய் விலை 3% அதிகரித்திருப்பதும் மிகப்பெரிய ஒரு பதற்றத்தையும், மீண்டும் ஒரு உலக அளவில் பொருளாதார நிலை என்பது சீராகி வந்த நிலையில் இந்த கச்சா எண்ணெய் விலை உயர்வு, அதே போன்று ஹோர்முஸ் நீரிணைய பகுதி முடக்கம் உள்ளிட்ட காரணங்களால் கச்சா எண்ணெய் அந்த வழியாக பயணிக்கக்கூடிய கப்பல்கள், அதை நம்பியிருக்கூடிய நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார தாக்கம் ஏற்பட்டது. அது ஓரளவுக்கு சரியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் அமெரிக்காவின் இந்த தாக்குதல் பதற்றத்தை இன்னும் அதிகரிக்கவே செய்திருக்கிறது. ஷர்மிளா.